வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாரும் நல்லா இருக்கணும், இந்த உலகமே அன்பால நிரம்பி இருக்கணும்னு நினைக்கிற ஒரு ரொம்ப மென்மையான மனசு உங்களுக்கு. ஆனா நீங்க படுற கஷ்டத்துக்கும் நீங்க சந்திக்கிற துரோகத்துக்கும் ஒரு அளவே இல்லாம போயிட்டு இருக்கா? யாருக்கெல்லாம் நீங்க மனசார நல்லது செய்றீங்களோ அவங்களே உங்களுக்கு எதிரா திரும்பி நின்னு காயப்படுத்தும் போது உங்க மனசு எவ்ளோ வலிக்கும்னு எனக்கு நல்லா புரியுது. உங்க உழைப்பால, உங்க வியர்வியால ஒரு இடத்துக்கு வந்தவங்க, உங்க கையாலே நீங்க செதுக்குனவங்க, இன்னைக்கு உங்க முன்னாடி எதிரியா வந்து நிக்கும்போது, கடவுளே ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஒரு வாழ்க்கைன்னு நீங்க தனியா அழுதுருப்பீங்க. உங்க கண்ணீருக்கு ஒரு பதில தேடி அந்த காயத்திலிருந்து எப்படி வெளிய வருதுன்னு தெரிஞ்சுக்கத்தான் நீங்க இங்க வந்திருக்கீங்க. உங்க வேதனைக்கு கண்டிப்பா ஒரு விடுவு காலம் இருக்கு. வாங்க, அதுக்கான அந்த தெய்வீக வழியை நம்ம இன்னைக்கு ஒன்னா சேர்ந்து பார்க்கலாம். இந்த கேள்விகள் எல்லாம் உங்க மனசுக்குள்ள திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கா? நீங்க எல்லாருக்கும் நல்லதே நினைச்சாலும் ஏன் உங்களுக்கு மட்டும் இவ்ளோ பெரிய சோதனைகள் வருது? உங்க அறிவை வச்சு நீங்க பாடம் சொல்லிக் கொடுத்தவங்களே ஏன் உங்களுக்கு எதிரா மாறுறாங்க? இந்த கேள்விகளுக்கான ரொம்ப ஆழமான பதில தேடிதான் நாம இந்த ஆன்மீக பயணத்தை ஆரம்பிக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் குடும்பத்துல நீங்களும் ஒருத்தரா வந்து சேருங்க. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. அப்பதான் இந்த மாதிரியான பல தெளிவான விளக்கங்கள் உங்களை சரியான நேரத்துல வந்து சேரும். உங்க வாழ்க்கையில வர போராட்டங்களோட ஆணிவேர் எங்க இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். மனசுக்கு ஒரு நிம்மதியான வழிய இந்த ஆய்வு உங்களுக்கு காட்டும். முதல்ல உங்க நல்ல குணமே எப்படி உங்களுக்கு எதிரியா மாறுதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் கிரகங்கள் எப்படி உங்க வாழ்க்கையில எதிரிகளை உருவாக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். உறவுகள்ல, பண விஷயங்கள்ல நீங்க சந்திக்கிற துரோகங்களுக்கு காரணம் என்னன்னு ஆராய்ஞ்சு கடைசியா இந்த எல்லா சோதனைகளையும் ஜெயிக்கிறதுக்கான தெய்வீக வழிகளையும் உங்க உண்மையான சக்தி என்னங்கிறதையும் நீங்க உணர்ற வகையில இந்த ஆய்வு இருக்கும். வாங்க, இந்த பயணத்துல ஒவ்வொரு படியா எடுத்து வச்சு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்ப நாம முதல் பகுதிக்குள்ள போகலாம். துலாம் ராசி அன்பர்களே, உங்க பிரச்சனைகளோட ஆரம்பம் எங்க இருக்கு தெரியுமா? அது வேற எங்கேயும் இல்ல. நீங்க உங்க மிகப்பெரிய பலம்னு நினைக்கிறீங்கல்ல, அந்த அசைக்க முடியாத நீதி உணர்வு, அங்கதான் எல்லா பிரச்சனைக்கான விதையும் இருக்கு. ஆமாங்க, உங்க குணமே உங்களுக்கு எதிரியா மாற சில தருணங்கள் இருக்கு. அது எப்படின்னு இப்போ விரிவா பார்க்கலாம். இந்த பழமொழி இருக்கு இல்லையா, இது உங்களுக்காகவே சொன்ன மாதிரி இருக்கும். உங்க வீட்லயா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் மத்தியிலயா இருக்கட்டும், வேலை செய்யற இடத்துலயா இருக்கட்டும், நீங்க தான் அங்க ஜட்ஜ். தப்பு பண்றவங்க உங்க கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, ஏன் உசுரா நேசிக்கிற பிள்ளைகளா இருந்தாலும் சரி, தட்டி கேட்க நீங்க கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்க. சரினா சரி, தப்புனா தப்பு. இதுல உங்களுக்கு எந்த ஒரு சமரசத்துக்கும் இடமே கிடையாது. இந்த ஒரு கராரான குணம் எதுக்காகவும் வளைஞ்சு கொடுக்காத உங்க இயல்புதான் உங்களுக்கே தெரியாம நிறைய பேரோட கோவத்துக்கும் எதிர்ப்புக்கும் உங்களை ஆளாக்கிடுது. உங்க ராசியில கர்மகாரகன் சொல்ற சனி பகவான் உச்சமாகிறதால தப்பு பண்றவங்களுக்கு ஒரு பாடம் கத்துக் கொடுக்கற வரைக்கும் உங்க மனசு ஓயவே ஓயாது. அவங்கள தண்டிச்சு திருத்தி மறுபடியும் தர்மத்தை நிலைநாட்டணும்னு ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள நெருப்பு மாதிரி எரிஞ்சிட்டே இருக்கும். ஒரு நீதிபதி ஒரு கடுமையான தீர்ப்பை எழுத எவ்வளவு மன உறுதி வேணுமோ அந்த உறுதி உங்களுக்கு இயற்கையாவே இருக்கு. ஆனா பிரச்சனை என்னன்னா, உங்க நேர்மையான பார்வையில ஒருத்தர் குற்றவாளியா தெரியறாங்கன்னா அது மத்தவங்க கண்ணுக்கு அப்படி தெரியறது இல்ல. உங்க கண்டிப்பா அவங்களால ஏத்துக்க முடியல. அதனால அவங்க உங்களுக்கு தவிர்க்க முடியாத எதிரிகளா மாறிடுறாங்க. இப்போ உங்க குணத்தை தாண்டி உங்க விதியில இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக எழுதி வச்சிருக்கிற சில ஆழமான ரகசியங்களை பார்க்கலாம். நீங்க தொடர்ந்து போராடிட்டே இருக்கீங்களே, அதுக்கு பின்னால இருக்கிற ஜோதிட காரணங்கள் என்ன? சொல்லப்போனா இது கிரகங்கள் உங்களுக்காக எழுதுற ஒரு பெரிய சதித்திட்டம்னே சொல்லலாம். ஜோதிட சாஸ்திரப்படி நம்ம ஒவ்வொருத்தரோட ஜாதகத்திலையும் 6ஆம் இடம்னு ஒன்னு இருக்கு. அது ரொம்ப முக்கியமான இடம். அத சத்ருஸ்தானம்னு சொல்வாங்க. அப்படின்னா எதிரி, கடன், நோய், இந்த 3ஐயும் குறிக்கிற இடம் அதுதான். ஒருத்தரோட வாழ்க்கையில வர எதிர்ப்புகள், எதிரிகள், தீராத கடன், நீண்ட நாள் நோய்கள், இது எல்லாத்தையுமே இந்த 6ஆம் இடம் தான் முடிவு பண்ணுது. இந்த இடம் ஒருத்தருக்கு எப்படி அமைஞ்சிருக்கோ அதை பொறுத்துதான் உங்க வாழ்க்கை போராட்டங்களும் அமையும். இப்பதான் நாம ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம். துலாம் ராசிக்காரங்களான உங்களுக்கு இந்த எல்லா சவால்களும் நிறைந்த 6ஆம் இடத்தோட அதிபதி யாரு தெரியுமா? தேவர்களோட குருவா நம்ம கும்பிடுற நல்லது மட்டும்தான் செய்வார்னு நம்ம முழுசா நம்புற குரு பகவான். ஆமாங்க, ஒரு மிகப்பெரிய சுப கிரகம். ஞானத்துக்கு அதிபதியான குரு பகவான் தான் உங்களுக்கு எதிரிகளுக்கான வீடான 6ஆம் இடத்துக்கு அதிபதியா வர்றாரு. இதுதான் உங்க வாழ்க்கையில இருக்கிற மிகப்பெரிய முரண்பாடு. இதனாலதான் உங்களுக்கு வர்ற சோதனைகள் ரொம்ப ஆழமானதாவும் உங்க நம்பிக்கையே அசைச்சு பாக்குற மாதிரியும் இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இது ஒரு ரெட்ட வேஷம் மாதிரி. ஒரு பக்கம் குரு பகவான் உங்களுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த எதிரிகளையும் தாண்டி போகவே முடியாத மாதிரி தடைகளையும் உருவாக்குறாரு. ஆனா அதே சமயம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, அதே குரு பகவான் தான் அந்த எதிரிகளை எப்படி ஜெயிக்கிறது, அந்த தடைகளை எப்படி தாண்டறதுங்கிறதுக்கான நுட்பமான அறிவையும் அந்த தெய்வீக ஞானத்தையும் உங்களுக்கு ஒரு வரமா தர்றாரு. யார் உங்களுக்கு சோதனையை கொடுக்கறாரோ அவரே அதை ஜெயிக்கிறதுக்கான வழியும் காட்டுறாரு.
இது வெறும் சோதனை மட்டும் இல்ல, இது ஒரு பாடம். சரி, இப்ப அந்த எதிரிங்க யாரு, அவங்க எங்கிருந்து வர்றாங்கன்னு இன்னும் கொஞ்சம் தெளிவா அடையாளம் காணலாம் வாங்க. ஜோதிட ரீதியா பாக்கும்போது உங்க வாழ்க்கையில யார் யாரெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையா மாற வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம். நீங்க துளி கூட எதிர்பார்க்காத, நீங்க ரொம்ப நம்பின உறவுகள் கிட்ட இருந்துதான் இந்த எதிர்ப்புகளே உருவாகும். இந்த பட்டியலை கொஞ்சம் கவனமா பாருங்க. நீங்க யாருக்கெல்லாம் ஒரு தொழிலை கத்துக் கொடுத்து அவங்கள கை தூக்கி விட்டுறீங்களோ அவங்களே நாளைக்கு உங்களுக்கு போட்டியா வந்து நிப்பாங்க. உங்ககிட்ட வேலை செய்யற தொழிலாளிகள், நீங்க ரொம்ப நம்பின வேலையாட்கள் உங்களுக்கு எதிரா மாறுவாங்க. ஏன்னா சனி பகவானோட நட்சத்திரம் உங்க 6ஆம் இடத்துல வருது. அப்புறம் ஞானகாரகனான குரு பகவானால நீங்க உயிருக்குயிரா நேசிக்கிற உங்க பிள்ளைகளாலேயே சொல்ல முடியாத கஷ்டங்களை நீங்க சந்திப்பீங்க. புதன் பகவானால உங்க தாய்மாமன் உறவுல கூட பிரச்சனைகளும் பகையும் வரும். ஏன் சில சமயம் உங்களுக்கு வழிகாட்டியா இருந்த டீச்சர்ஸ், குருமார்கள் மூலமாக கூட உங்களுக்கு மனக்கஷ்டங்கள் ஏற்படலாம். இந்த உறவுகள் தான் உங்க வாழ்க்கையோட பெரிய சோதனைக்களமா மாறி உங்களை ரொம்ப காயப்படுத்துது. உறவுகளுக்கு அடுத்தபடியா உயிரல்லாத பொருட்களும் பண பரிவர்த்தனைகளும் எப்படி உங்களுக்கு சோதனையா மாறுதுன்னு பார்க்கலாம். உங்க தாராள மனசும் மத்தவங்களுக்கு உதவணும்னு நினைக்கிற உங்க நல்ல குணமும் எப்படி உங்களுக்கு எதிரா திரும்பி உங்களை வேதனைக்குள்ள தள்ளுதுன்னு புரிஞ்சுக்க வேண்டிய நேரம் இது. தங்கம் இருக்கு இல்லையா, அது குரு பகவானோட ஆதிக்கமுள்ள ஒரு உலோகம். உங்களுக்கு 6ஆம் வீட்டு அதிபதி குருங்கிறதால அந்த தங்கம் கூட சில சமயம் உங்களுக்கு பகையா மாறும். இதோட ஆழமான அர்த்தம் என்னன்னா, நீங்க தங்கத்தை வாங்கி சேர்த்து வைக்கிறதுல பிரச்சனை இல்ல. ஆனா உங்க நல்ல மனசால, ஐயோ அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்களேன்னு மனசு இறங்கி யாருக்காவது உங்க நகைய குடுத்தீங்கன்னா, இல்ல அடமானம் வைக்க குடுத்தீங்கன்னா, அது உங்களுக்கு திரும்ப வராம ஏமாற்றத்தையும் பகையையும் தான் உருவாக்கும். தங்க மாதிரி அருமையா வளர்த்த பிள்ளைகளாலேயும் பிரச்சனை வரும். நீங்க நல்லதுன்னு நினைச்சு செய்யற ஒவ்வொரு உதவியும் உங்களுக்கு தீமையா முடியிற தருணங்கள் வரும். இந்த குறிப்புகளை உங்க மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. இரக்கப்பட்டு யாருக்கும் பணத்தை கடனா கொடுக்காதீங்க. மத்தவங்களுக்காக ஜாமீன் கையெழுத்த மட்டும் தயவு செஞ்சு போற்றாதீங்க. அது பெரிய சட்டச்சிக்கல்ல கொண்டு போய் விட்டுடும். திரும்ப வந்துருங்கிற சின்ன எதிர்பார்ப்போட கூட தங்க மாதிரியான விலை உயர்ந்த பொருளை கொடுக்காதீங்க. பிள்ளைகளோட படிப்புக்காக லட்சக்கணக்கில் செலவு செஞ்சு அந்த படிப்பு பாதியில நின்னு அந்த பணம் மொத்தமா வீணாகிற நிலைமை கூட உங்களுக்கு வரலாம். இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க உணர்ச்சி வசப்படாம அறிவோட ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இவ்ளோ பிரச்சனைகளையும் துரோகங்களையும் கேட்டதும் உங்க மனசு ரொம்ப பாரமா இருக்கும். என் வாழ்க்கை முழுக்க போராட்டம் தானா அப்படின்னு நீங்க கலங்கி போக வேண்டாம். ஒவ்வொரு பூட்டுக்கும் ஒரு சாவி இருக்கிற மாதிரி கிரகங்கள் கொடுக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு தெய்வீக தீர்வு கண்டிப்பா இருக்கு. இப்போ இந்த சவால்களை எல்லாம் குறைச்சு சோதனைகளை சாதனைகளா மாத்துறதுக்கான சக்தி வாய்ந்த பரிகாரங்களை பத்தி பார்க்கலாம். உங்க வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை ஒளி பிறக்கட்டும். முதல் பரிகாரம், திருச்செந்தூரோட தெய்வீக சக்தி. வியாழக்கிழமைகள்ல சித்தர்களையும் ஆன்மீக குருமார்களையும் மனசார வழிபடுங்க. ஏன்னா உங்க 6ஆம் அதிபதி குரு. அதனால குருமார்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அப்புறம் உங்களுக்கு எப்பெல்லாம் முடியுதோ திருச்செந்தூருக்கு போயிட்டு அங்க இருக்கிற கடல்ல ஒரு தடவை நீராடுங்க. உங்க 6ஆம் வீடான மீனம் ஒரு நீர் ராசி. கடல்ல நீராடும்போது உங்க கர்ம வினைகள் எல்லாம் கரையும். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற செந்தில் ஆண்டவரான முருகப்பெருமான மனமுருகி வேண்டிக்கோங்க. உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கிற குருவும் செவ்வாயும் உச்சம் பெற்ற தலம் திருச்செந்தூர். எதிரியோட கோட்டைக்கே போய் சரணடைகிற மாதிரி அந்த கிரகங்களோட தலத்துக்கே போய் நீங்க வழிபடும்போது எதிரிகளோட தாக்கம் முழுசா விலகி உங்களுக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும். அடுத்தது ரொம்ப எளிமையான ஆனா அளவிட முடியாத சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம். உங்க வீட்டு பூஜை அறையில ஒரு சுதர்சன சக்கரத்தை வச்சு வழிபட ஆரம்பிங்க. தினமும் காலையில உங்களுக்கு தெரிஞ்ச சுதர்சன மந்திரங்களை மனசுக்குள்ள சொல்லுங்க. குறிப்பா உங்க ராசிக்கு ரொம்ப உகந்த வெள்ளிக்கிழமைகள்ல அந்த சக்கரத்துக்கு முன்னாடி ஒரு நெய் விளக்கு ஏத்தி சாம்பிராணி காட்டி கற்கண்டு இல்லனா உலர்ந்த திராட்சை மாதிரி ஏதாவது ஒரு சின்ன நைவேத்தியம் வச்சு மனசார கும்பிடுங்க. மகாவிஷ்ணுவோட தெய்வீக ஆயுதமான அந்த சுதர்சன சக்கரத்தோட நீங்க மனசால பேச ஆரம்பிக்கும்போது அது எல்லா விதமான எதிர்ப்புகள்ல இருந்தும் தீய சக்திகள்ல இருந்தும் உங்களுக்கு ஒரு தெய்வீக கவசம் மாதிரி இருந்து உங்களை பாதுகாக்கும். இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. இதுவரைக்கும் உங்க பிரச்சனைகளோட மூல காரணம் என்ன, அதுக்கான தீர்வு என்னன்னு பார்த்தோம். இப்போ உங்க உண்மையான சக்தி என்னங்கறத நீங்க உணர வேண்டிய நேரம் வந்தாச்சு. உங்களுக்குள்ள இருக்கிற வலிமையையும் எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் திரும்ப எழுந்து நிக்கிற உங்க திறமையும் மனசுல வச்சுக்கிட்டு ஒரு சக்தி வாய்ந்த உறுதிமொழியோட இந்த பகுதியை தொடங்கலாம். இந்த ஒரு விஷயத்தை எப்பவும் உங்க மனசுல வச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கை ஒரு சாபம் கிடையாது. இது தேவகுருவான குரு பகவான் உங்களுக்கு கொடுக்கிற ரொம்ப ஆழமான பாடங்கள். உங்க வாழ்க்கையில வர ஒவ்வொரு சவாலையும் சமாளிக்க, ஒவ்வொரு எதிரியும் ஜெயிக்க தேவையான அந்த நுட்பமான அறிவு இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு பெரிய சோதனையை கொடுக்கிற அதே குரு பகவானால கொடுக்கப்பட்ட ஒரு தெய்வீக பரிசு.
உங்களை உடைக்கிறதுக்காக இந்த சோதனைகள் வரல. உங்க கிட்ட இருக்கிற முழு திறமையும் உங்க ஆன்மாவோட வலிமையும் வெளிக்கொண்டு வர்றதுக்காக தான் இந்த சோதனைகள் வருது. உங்க மனசுல இனிமே எந்த விதமான பயமோ கலக்கமோ வேண்டாம். அந்த சுதர்சன சக்கரத்தோட சக்திய முழுசா நம்புங்க. அது எப்பேற்பட்ட எதிர்ப்புகளா இருந்தாலும் சரி, மறைமுக சதிகளா இருந்தாலும் சரி, நம்பிக்கை துரோகங்களா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் தவிடுபொடியாக்கிடும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது அது. நீங்க தனியா இல்ல, நீங்க பாதுகாக்கப்படுறீங்க, உங்க கஷ்டம் புரியப்படுது, ஒரு தெய்வீக சக்தி உங்களை வழிநடத்துதுங்கிறத முழுசா நம்புங்க. உங்க மனசு நிம்மதி அடையட்டும். இந்த ஆன்மீக பயணம் உங்களுக்கு ஒரு புது தெளிவையும் மன அமைதியையும் கொடுத்துருக்கோன்னு நான் முழுசா நம்புறேன். இது மாதிரி இன்னும் ஆழமான பல விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் சொன்ன இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள மாதிரி இருக்கிற மற்ற துலாம் ராசி நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. உங்க அனுபவங்களை, உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மறுபடியும் இன்னொரு ஆழமான ஆய்வோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி. குரு வாழ்க, குருவே துணை.